திரும்ப ட்ரம்ப் ஈரான் மேல ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. இந்த உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மேல தாக்க போகுது, இதை அந்த உலகமே வேடிக்கை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஈரான் மேல ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க, என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு, இதுல இந்தியாவுக்கு வேற என்ன தர மாட்டீங்க, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கான். இத அக்கு வேற ஆணிவேரா பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு ஆரம்பிச்ச சண்டையே கிடையாதுங்க. இந்த ரெண்டு பேருக்கு ஆரம்பிச்ச சண்டை யாரால வந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன். என்னடா இதுடா அமெரிக்கால இருந்து ஈரான்ல இருந்து இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் போயிட்டா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த பிரச்சனை உண்மையாவே ஆரம்பிச்சது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும். இரண்டு நாடுகளுக்குமே இந்த இட பிரச்சனை ரொம்ப வருஷமா தலைமுறையா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும். சோ இப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் இரண்டு நாடுகளும் மாத்தி மாத்தி போர் தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலஸ்தீன் நாட்டுக்குள்ள சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாமே லிமிட்டடா தான் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு மக்கள் படு பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பாலஸ்தீனத்துல இருந்த மக்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமிய மக்கள். சோ இப்படி இந்த இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு துன்பப்படுறத பார்த்துக்கு பொறுத்துக்க முடியாத ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம இஸ்லாமிய மக்கள் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சோ நம்ம அந்த நாடுகளுக்கு ஆதரவு கரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பாலஸ்தீனத்தோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஈரான் அடிச்ச அடியில இஸ்ரேல் கொஞ்சம் லைட்டா ஜெர்க் ஆகுது. சோ இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா, ட்ரம்ப் நம்ம உலகத்துக்கே நாட்டாம, அவர் தான் எந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை நடந்தாலும் அவர் போய் முன்னாடி மூக்க நுழைச்சுக்கிட்டு நான் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுவார்ல. சோ இப்ப அமெரிக்கா உள்ள என்ட்ரு ஆகுது. யாருக்கு ஆதரவா அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா. இஸ்ரேல் ஒரு கிறிஸ்தவ நாடு, நான் இஸ்ரேலுக்கு ஆதரவா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஈரான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா குவைத், துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரி சில கண்ட்ரி அடிக்கிறாரு. என்னடா இதுல ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு எப்படி இஸ்லாமிய நாடையே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அடிக்க முடியும், ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சோ இந்த குவைத்து இந்த மாதிரி சில கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் நிறைய இருக்கு. இந்த கண்ட்ரிகளுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இரண்டு நாடுகளும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த படைத்தளம் இருக்குல்ல, அவங்களோட ராணுவத்தை அந்தந்த நாட்டுகளை நிப்பாட்டி வச்சு அந்த நாட்டுகள்ல இருந்து ஈரானை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை பார்த்துக்க முடியாத ஈரான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் ஈரான் இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளை அடிக்க ஆரம்பிக்கும். இரண்டு நாடுகளும் போர் பத்திக்கிச்சு. இப்ப ரெண்டு நாடுகளுக்கும் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்படி பிரச்சனை ஆரம்பிக்கவும் ஈரான் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஹார்மூஸ் ஜலசந்தி ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுலதான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் எண்ணக்கூடிய இடம்னா டிராவல் ஆகக்கூடிய இடம். சோ அந்த இடத்த லாக் பண்றாங்க ஈரான். நான் எந்த நாடுகளுக்குமே கச்சா எண்ணெய் கொடுக்க போறதில்லை, இனிமே என்கிட்ட நீ வாடா, என்னைய வாடா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அதை பிளாக் பண்றாங்க. சோ இப்படி பிளாக் பண்ணவும் இந்தியாலையும் மிகப்பெரிய அளவுல கச்சா எண்ணெய் உயர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம இந்தியாவில தெரியும் கேஸ் தட்டுப்பாட்டுல இருந்து பெட்ரோல் தட்டுப்பாட்டுல இருந்து இன்னுமே அந்த பிரச்சனை தவிர்க்க முடியாத ஒன்னா தான் இருக்கு. சோ இப்படி கச்சா எண்ணெய் விலை உயரவும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியா டாலர்ல தான் அந்த கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ணணும். சோ அளவுக்கு அதிகமா டாலர்ல கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்றாங்க. டாலர் இது பெட்ரோல், கச்சா எண்ணெய், தங்கம் இது ரெண்டையுமே டாலர்ல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனாலதான் மோடி இடையில சொன்னாரு பாருங்க, தங்கத்தை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு. தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதிக அளவுல நம்ம டாலரை செலவு பண்ணி தங்கம் வாங்குறதுலயே பாதி காசு போயிருது. அதனால தங்கம் வாங்குறத கொஞ்ச நாள் நிப்பாட்டுங்க, ஏன்னா இங்க என்ன பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னா சரி ஓகே. அப்பனா ஹார்மஸ் ஜலசந்தியில இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஈரான் இந்தியாவுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணாங்க. ஓகே உங்களோட போட்டை மட்டும் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மட்டும் கச்சா எண்ணெய் நிக்காம இன்னும் அதாவது என்ன சொல்றது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா விட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்தியா இந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டுச்சு. சரி ஓகே, இப்ப ஈரானுக்கு அமெரிக்கா இந்த மாதிரி பிரச்சனை வரும், நீ எனக்கு என்ன தரலைன்னா நான் திரும்ப அவங்களை தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஈரான் மேல மிரட்டல் விட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியலங்க. ஒரே நாள் நைட்டுல ஈரானும் அமெரிக்காவும் இப்படி ஆயிட்டாங்க. அதாவது நட்பு நாடுகள் ஆயிட்டாங்க. நட்பு நாடுகள்னா அது பிரச்சனை பூரா காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ட்ரம்ப் இன்னைக்கு காலையில ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. ஓகே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, எல்லாரும் நீங்க எல்லாரும் வீட்டுல போய் தூங்குங்க,
நானும் ஈரானும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே ஈரானுக்கு எங்களுக்கும் பிரச்சனை வராது. இதுக்கு வந்து உதவியா இருந்த சின்ன சின்ன இஸ்லாமிய நாடுகளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிட்டு ட்ரம்ப் வந்து மூலையில உட்கார்ந்துருக்காரு. ஓகே, இந்த முடிவு வந்து முடிவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. திரும்ப ட்ரம்ப்புக்கு வந்து என்ன சொல்றது, அவர் ஒரு மண்டக்கோளாறு பிடிச்ச ஆளு. திரும்ப என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்படி ஏதாவது ஆரம்பிச்சிச்சுன்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். அது வரை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டாடா பை பை. See you.